இன்னைக்கு அஞ்சாவது லெசன் பாதிவிரத்திய மகிமா படிக்கிறடா. ஆ பாதிவிரத்திய மகிமா. ம். ஒரு பதிவிரதாயாக பாவக பாதிவிரத்தியம், அதோட ஒரு கிரேட்னஸ பத்தி சொல்ற ஒரு லெசன். ம். भूमिका भारतदेशे सीता अनसूयादयः बहवः पतिव्रताः लोकोत्तरं स्वीयं महिमानं प्रादर्शयन् इति न अज्ञातज्ञापनं भवति पुराणकथा परिशीलकानां मतिमताम्. ம். ஸோ பாரத தேசத்துல ம். சீதா அனசூயா போன்ற பகவக பதிவிரதாக நிறைய பதிவிரதைகள் ஸ்வீயம் தங்களுடைய ஒரு அலௌகீகமான ம். மகிமையை ம். காண்பித்தார்கள் அப்படிங்கிறது புராண கதா பரிசீலகானாம். புராணங்கள் இந்த கதைகளை ஒரு அனலைஸ் பண்றவா அவ அதுல அத பத்தி படிக்கிறவா அவ அவ எப்படின்னா அவ மதிமதாம் இன்டெலிஜென்ட்டான அவளோட தெரியாதது இல்லை. ந ம். அஜ்ஞாத ஞாபனம் ம். அப்படியாக இருக்கு, அவளுக்கு தெரிந்ததாவே இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா ம். சொன்னேன் அஜி அது? ம். புராண கதா பரிசீலகானாம் மதிமதாம். ம். இந்த மகிமானமானது ந அஜ்ஞாத நாபனம் பவதி. ஓகே. ஓகே. சோ இந்த ஸ்வீயம் மகிமானம் பிராதர்ஷயன்னு தன்னுடைய அந்த மகிமானத்தை பிரதர்ஷிக்கும்படி செய்து நிச்சல் இருக்கு இல்லையா அது ஆமா. பிராதர்ஷயன்னு பிரதர்ஷிச்சு இல்ல பிரதர்ஷிக்கும்படி செய்து. சரியா? ஆ. ஓகே. ம். மேல மேம் லோகோத்தரம்னா லோகோத்தரம்னா இது அலௌகிகமான எக்ஸ்ட்ராடினரி. லோக்கத்துல இல்லாத ஒரு அதுக்கும் சர்பாஸ் பண்ற மாதிரி. ஆமா. अनसूया स्वपातिव्रत्येन ब्रह्मविष्णुमहेश्वरान् बालान् अकार्षीत् इति कथा प्रख्याता एव. ம். சோ அனசூயா தன்னுடைய பாதிவிரத்தியத்தினால் ம். பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேரையும் குழந்தைகளாக அவ பண்ணினா. ம். அகாஷித் ம். அப்படிங்கிற ஒரு கதை ம். தெரிந்ததுதான், ஆர் ஃபேமஸா இருக்கிறது தான். கதா பிரக்யாதா. கதா கதா பிரக்யாதா. சீதாயாக அகார்ஷீத்துன்னா அகரோத்துன்னு அர்த்தம். அகார்ஷீத்துங்கிறது உங்களுக்கு லுங்குல இருக்கு. அகரோத்துங்கிற அர்த்தம் செய்தாள் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? அப்புறம். सीतायाः पातिव्रत्यमहिम्ना लङ्कां दग्धवती हनूमतः वाले एकस्यापि लोम्नः दाहः லோம்னஹா. न आस् லோம்னஹா. लोम्नः தான் சொன்னேன். ம். லோம்னாஹான்னு இருந்தது. ஆ. ஆ. लोम्नो दाहன்னு இருக்கேன் ம். கரெக்ட். லோம்னோ புக்ல. தாஹா. ம். இட்ஸ் ஓகே. ம். நான் ஆசி. दाहः न आसीदिति प्रसिद्धिः. ம். சீதாவோட பாதிவிரத்திய மகிமையினால லங்கையை எரித்துக் கொண்டிருந்தவரான அந்த ஹனுமானினுடைய வாலில் தக்தவதி வாலேங்கிறது அது அது ரெண்டும் அப்ஜெக்டிவா போறது. வாலேக்கு அந்த தக்தவதி இதுல இருக்கு சப்தமி ஏகவச்சனம்ல. ஹனுமானினுடைய எரிந்து கொண்டிருக்கும் வாலில் ம். ஏகஸ்யாபி லோம்னஹ. லோம்னஹனா ரோமம், ஹேர். ஒரு ஹேர் கூட ந தாகக ஆசி, எரியப்பட்டதாக ஆகவில்லை ம். அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸா இருந்தது. ம். இது பிரசித்தி. தெரிந்ததுன்னு சொல்லலாமா? ம். பிரசித்தினா ஆமா. இது பிரசித்தி. இது இது லோகோக்தி. எப்படி நடந்ததுன்னா சீதாவோட பாதிவிரத்திய மகிமையினால. ஆமா. ஆமா. எப்ப அவர் லங்கையை எரிச்சாரோ பூரா லங்கையும் எரிஞ்சு போன டைம்ல அவருடைய வால் எப்படி எரியாம இருக்கு அப்படின்னா எரியாம இருந்தது அப்படின்னா சீதையினுடைய ஒரு பாதிவிரத்திய மகிமையினால அந்த லங்கையை எரிச்ச ஹனுமானுடைய வாலில் ஒரு லோமத்துல கூட ஒரு ரோமத்துல கூட தாகம்ங்கிறது அந்த எரிப்பு தன்மைங்கிறது ந ஆசித்து, எரிந்து போன தன்மைங்கிறது ந ஆசித். இது பிரசித்தி. அப்புறம். एवं सूर्यवंशचक्रवर्तिनः रघुमहाराजस्य पत्नी स्वीयेन पातिव्रत्यमहिम्ना ऋद्विजो ब्राह्मणस्य हृदयाविर्भूतं मदनविकारम् अपाकार्षीत् इति कथा इयं प्रकटयति. ம். एवं இதே போல சூரியவம்ச சக்கரவர்த்தியான ரகு மகாராஜாவினுடைய பத்னி ம். ஸ்வீயேன தன்னுடைய ம். அவளுடைய
பாதிவிரத்திய மகிம்னா அவளோட அந்த பாதிவிரத்திய மகிமையினால ரித்விஜனான ஒரு பிராமணனினுடைய ம் ஹிருதயே ஆவிர்பூதம் அவருடைய மனசுல தோன்றின ம் அந்த ஹிருதயாவிர்பூதம் மதன விகாரம்க்கு அட்ஜெக்டிவா போறது. ம் சோ மனதுல அவரோட ஹிருதயத்துல தோன்றினதான மதன விகாரம், அது காம விசேஷ ஒரு விக்ரியான்னு சொல்லலாம், ஒரு ம் ம் வேண்டாத ஒரு எண்ணம். சேஞ்ச் இன் மைண்ட் செட். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அபாகார்ஷித் போக்கடித்தாள். ம் சோ அந்த பத்னி அபாகார்ஷித் அப்படி அதுக்கு லிங்கா இருந்தது. ம் போக்கடித்தாள் அப்படிங்கிற இந்த கதாவை தெரிவிக்கிறது. ம் பிரகடயதி. எம் கதா பிரகடயதி, இந்த ஆ, கதையானது பிரகடனை செய்கிறது. சரி. சரியா? ம். ம் ரித்விக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சப்தம். ரிக்வித ரிக் வித் ரிக்விது ரிக்விஜௌ விஜஹா அப்படின்னு வரும். இங்க விஜஹாங்கிறது பிராமணஸ்யக்கு அட்ஜெக்டிவா போகுது. சோ அதான் ரெண்டுமே சஷ்டியில இருக்கு. ரித்விஜனான, அதாவது ஒன் ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ரிக்வேதா. சோ அந்த ரித்விக்கு அவர் அப்படி இருக்கிற பிராமணனுடைய ஹிருதயாவிர்பூதம். சரியா? சோ அபாகார்ஷீத்துங்கிறது பத்னி அபாகார்ஷீத். இது இயம் கதா பிரகடயதி. இந்த கதையானது பிரகடனம் பண்ண போறது. ம் பண்றது. படிங்க. புரா கில சூரியவம்சே ரகுர்நாம மகாராஜா ஆசீத். ம் ம் புரா கில பழைய முன்னாடி முன் முன் புராதன காலே ம் ம் சூரிய வம்சத்துல ரகு அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். ம் ம் ரகுங்கிற பெயருடைய ஒரு ராஜா இருந்தார். ம் சக சர்வஸ்வதக்ஷிணம் விஸ்வஜித் நாமகம் கிரதும் ஆஜஹே. ம் அவர் அந்த ரகுவானவர் சர்வஸ்வ தட்சிணம் அப்படிங்கிறது, சர்வஸ்வம்ங்கிறது சகலம், தன்னோட எல்லாத்தையும் ஒரு ம் தட்சணையாக ம் எந்த யாகத்துல கொடுப்பாளோ அந்த யாகத்துக்கு பேரு விஸ்வஜித்னு பேரு. ம் சோ சர்வஸ்வ தட்சிணம்ங்கிறது விஸ்வஜித் நாமகம் கிரதும்க்கு அட்ஜெக்டிவா போறது. ம் ம் விஸ்வஜித் அப்படிங்கிற பெயருடைய ஒரு யாகத்தை ம் ஆஜஹே, ஹாவோட லிட் லகாரா அது ஆமா. ஜஹே ஜஹே. ம் 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 செய்தார். சக இங்க ஆஜஹே ஆ அதுதான். ஜஹ்ரேன் இருக்கு. ஆ ஜஹே தான் கரெக்ட். இங்க ஜஹ்ரேன்னு இது டைப் அடிச்சிருக்கா. ஜஹே. ஆ ஆ ஜஹே கரெக்டா இருக்கு. கிரதும் ஆ ஜஹே. சரியா? கிரதுனா ம், யாகம்னு அர்த்தம். ம் ம். சோ சர்வஸ்வ தட்சிணம் விஸ்வஜித் நாமகம் கிரதும் ஆஜ. ஓகே. விஸ்வஜித்துங்கிறது விஸ்வம் ஜெயதி. சரியா? விஸ்வம் ஜெயதி இது விஸ்வஜித். இந்திரஜித் மாதிரி. அதுல தன்ட்ட உள்ள எல்லாத்தையும் ஒரு தட்சணையாக ஆமா கொடுத்துடணும், அந்த மாதிரியான ஒரு யாகம் அது. ஆமா. அந்த விஸ்வஜித்துன்னு பெயர் உள்ள ஒரு கிரதும் ஆஜகே அதை அதுல கொடுத்துட்டான். அப்புறம் ம், ம். தஸ்மின் யாகே பிரம்மவர்ச்சச சம்பன்னா பகவஹ ரித்விஜஹ அவர்த்தந்த. ம் அந்த யாகத்தில் பிரம்மவர்ச்சச சம்பன்னா, பிரம்மாவோட ஒரு தேஜஸை நிறைய சம்பன்னா, அது ஃபில்டு வித் பிரம்மா தேஜஸ், அந்த மாதிரியான பகவஹ ரித்விஜஹ. பிரம்ம வர்ச்சச சம்பன்னா பகவஹ, இதெல்லாம் அந்த ரித்விஜஹக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த மாதிரி நிறைய ரித்விக்குகள் பிரம்ம தேஜஸ் உடையவர்களாக இருந்தவர்கள் அங்க இருந்தார்கள். ம். அவர்த்தந்த. வர்ச்சஸ்னா உங்களுக்கு தேஜஸ்ன்னு அர்த்தம். பிரம்ம வர்ச்சஸ்னா அந்த பிரம்ம விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால அவளுக்கு சுபாவத்தோ வர அந்த தேஜஸுக்கு பிரம்ம வர்ச்சஸ்ன்னு பேரு. இது நபும்சகலிங்கம். வர்ச்சசம் வர்ச்சசே வர்ச்சசானின்னு வரும் சப்தம். வர்ச்சசம். சரியா? அதனால வர்ச்சச பலம்பலே பலானி மாதிரி. சரியா? அதான். एकस्मिन् दिने कस्यचित् ऋद्विजः ब्रह्मवर्चसहीनं विवर्णवदनम् आलक्ष्य राजा तस्य हेतुम् अपृच्छत्. ம் ஒரு நாள் கஸ்யச்சித் யாரோ ஒரு ரித்விஜனான அந்த பிராமணனின் உடைய ஒரு ஒளி இல்லாத ஒரு பிரம்மவர்ச்சசஹீனம், பிரம்மவர்ச்சசம் போனவனாக இருந்த இருக்கும் அவனுடைய விவர்ண வதனம், ஒரு மலினமான ஒரு ஒளி இல்லாத ஒரு முகத்தை ஆலக்ஷ்ய பார்த்துட்டு ராஜா தஸ்ய ஹேதும் அப்ரிச்சது, ராஜா அதனுடைய காரணத்தை கேட்டார். இதுல அந்த பிரம்மவர்ச்சசஹீனம் விவர்ண வதனம் அதெல்லாம் அப்ஜெக்டிவ்ல இருக்கு. ம் 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 சோ பிரம்ம வர்ச்சசா ஹீனம் ரித்விஜகாங்கிறது ஷஷ்டியில இருக்கு. ஆமா. சோ பிரம்ம வர்ச்சசா ஹீனம் பிரம்ம வர்ச்சச ஹீனம், அதாவது அக்ஷ்ணா காணக மாதிரி ஏதோ ஒரு குறைபாடு தானே உங்களுக்கு அது. சோ பிரம்ம வர்ச்சசா ஹீனம் பிரம்ம வர்ச்சச ஹீனம் விவரண வதனம்.
அஹ், நல்ல அதாவது பேலான ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. விவர்ணம் அப்படின்னா சேஞ்ச் இன் கலர் இல்லையா? சோ சேஞ்ச் இன் கலர்னா வெளுத்து போனது, வெளுத்த போன மாதிரி இருக்கின்ற அந்த முகத்தை, வதனத்தை ஆலக்ஷ்ய பார்த்துட்டு ராஜா தஸ்ய ஹேதும் அப்ருச்சது. சரியா? ஆமா, ஹேதுவை கேட்டார். सोऽपि ब्राह्मणः भीतभीतः सत्यमेव अवोचत् ம் அந்த பிராமணனும் பீதபீதः அதீவ பீதः ரொம்ப பயந்தவனாக ம் சத்தியம் ஏவ அவோச்சத்து உண்மையையே சொன்னார். ம் அவோச்சத்து லுங். ம் 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 படிங்கோ. लो लोकोत्तर लावण्यवत्यां तव पत्न्याम् ம் उपजात मनोज विकारः ம் समभूवम् अहम् एव विवर्णवदन इति. அங்க ஏவன்னு இருக்கு, கரெக்டா ஜி? அது சமபூ ஏவம் ஏவம். விவர்ணவதன. ஏவம் அது. அங்க இன்னொருத்துல இல்ல. ஓகே, ஏவம் விவர்ணவதனம் இதி. ம் சோ லோகோத்தர லாவண்யவத்யாம், ஒரு அசாதாரணமான ஒரு அழகை உடையவளான தவ பத்னியாம், ம் உன்னுடைய பத்னியினிடத்தில். ம் சோ அந்த லோகோத்தர லாவண்யவத்யாம் தவ பத்னியாம், அது அட்ஜெக்டிவ்ல இருக்கு. ஆமா. ம் உபஜாத மனோஜ விகாரக, மனோஜங்கிறது மன்மதனுக்கு இன்னும் ஒரு பேரு. ம் அவன் அவன் மனசுல இருக்கிற உண்டானா பிறக்கறதுனால மனசி உண்டான். மனசி ஜாயதே இதி மனோஜா. சரியா? ம் சோ அந்த ஒரு மன்மத விகாரமான, அதான இந்த முன்னாடி பார்த்தோமே அந்த மதன விகாரம்னு, அதே மாதிரி அதனால அது ம் அது ஆனவனாக சமபூவம் ம் ஆனேன். அகம் நான் ஆனேன். ம் ஏவம் விவர்ணவதனா, இந்த மாதிரி ஒரு ஒளி இல்லாத ஒரு பேலான ஒரு முகத்தை உடையவனாக நான் ஆனேன். சோ உபஜாதः மனோஜ விகாரः யஸ்ய சஹ. எஸ் எஸ். உண்டான மனோஜ விகாரம் யாருக்கோ அவன், அப்படிப்பட்ட அகம். சரியா? அப்படிப்பட்ட நான். ஏவம் விவர்ணவதனம் இது, இந்த மாதிரி ஆயிடுத்து. நானு விவர்ணவதனஹ, அந்த விவர்ணவதனனாக நான் ஆயிட்டேன். சரியா? அதுவும் அவருக்கு தான் அட்ஜெக்டிவா போறது அதுக்கப்புறம். அந்த லோகோத்தர லாவண்யம் அஸ்யாஹ அஸ்தி இதி லாவண்யவதி. ஆமா ஆமா. லோகோ லாவண்யம் அஸ்யாக அஸ்தி இது லாவண்யவதி. வத்யாம்ங்கிறது சப்தமி, அதுல பத்னியாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. லாவண்யவதி பத்னி, லாவண்யவத்யாம் பத்யாம் பத்னியாம். சரியா? அப்புறம் ततो राजा रघुः तद् अभिलाषानुसारेण स्वपत्नीं तस्यै प्रायच्छत्. ம் therefore ततः राजा ம் रघुः, ராஜா ரகுவானவர் தத் தஸ்ய அபிலாஷானுசாரேன, அவனுடைய இந்த ஒரு ஆசைக்கு ஏற்றவாறு ம் என்ன பண்ணினார்னா, ஸ்வபத்னீம் தஸ்யை, அந்த பிராமணாய, அந்த பிராமணனுக்கு கொடுத்தார். ம் ம் ஸ்வசிய பத்னி ஸ்வபத்னி, தன்னுடைய பத்னியை அவருக்கு கொடுத்தார். ம் ம் பிராயச்சத். ம் அவா अवादीत् च ताम् अयि इतः परम् अमुष्य ब्राह्मणस्य वेदविदः त्वं भार्या भव इति. ம் அவாதீத்து சொன்னார், தாம் அவாதீத்து அவளிடம், அந்த பத்னியிடம் சொன்னார். ம் என்னன்னா, இத்தः பரம், ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ், அமுஷ்ய பிராமணஸ்ய, வேதவிதः அமுஷ்ய பிராமணஸ்ய, இந்த வேதத்துல நல்ல ஒரு சிறந்தவரான இந்த பிராமணனினுடைய துவம் பாரியா பவ, நீ மனைவியாக ஆகணும், அப்படி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ம் சொன்னார் அவன்கிட்ட. சோ வேதம். அமுஷ்யங்கிறது அதஸ், ம் சொல்லுங்க சொல்லுங்க. ம் ஷஷ்டி ஏகவச்சனம் அமுஷ்ய. ஆமா. ம் சோ வேதம் வேத்தி இது வேதவித். வேதவிதகாங்கிறது அந்த பிராமணஸ்ய, அது மூணுமே சஷ்டில இருக்கு. அமுஷ்ய, பிராமணஸ்ய, வேதவிதா மூணுமே. அமுஷ்யங்கிறது அதசப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி. அப்புறம் கிளியரா இருக்கீங்களா தேவி எல்லாருக்கும்? கிளியரா இருக்குல்ல எல்லாருக்கும்? கிளியரா இருக்கு மேம். ம் அப்புறம் ம் देवी रघुमहाराजपत्नी पत्युः आज्ञाम् अनुसृत्य ऋद्विजः तस्य ब्राह्मणस्य पार्श्वम् उपगतवती. உபகதவதி. உங்க அந்த தேவியான உங்க அந்த ரகு நெட்ல கொஞ்சம் மகாராஜா ப்ராப்ளம் ஜி. நினைக்கிறேன். அப்பப்போ ஒரு ஒரு ஆட்டம் தெரியறது. சொல்லுங்க. ஆ என்னோடது இல்லையா? ஆ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆற மாதிரி இருக்கு அந்த எனக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. ஆ அந்த தேவியான ரகு மகாராஜாவினுடைய பத்னி ம் பத்யுஹு ஆக்ஞாம் அனுசிருத்திய, தன்னோட ஹஸ்பண்டோட ஒரு ஆக்ஞையை
ஃபாலோ பண்ணிண்டு அனுசிருத்திய அந்த தஸ்ய ரித்விஜக பிராமணஸ்ய அந்த ரித்விஜனான பிராமணனினுடைய அருகாமையில் சென்றாள். பார்ஷ்வம் உபகதவதி. உபகதம் ம், பக்கத்துல போனாள். ம். உபகதவதி அந்த இதுவா துவாந்த படித்தவான் மாதிரி ஆமா, கதவதி. தவத்து உபகதவதி. தவத்து தவத்து பிரத்யம் பிரத்யம். இல்ல தவத்து. பிரத்யம் ஸ்ரீலிங் உபகதவதி. அதாவது உபகதவத்தினாலே சமீபம் கதவத்தின்னு தான் அர்த்தம். உபங்கிறது சமீபார்த்தம் இல்லையா? சமீபா. So, பார்ஷ்வம் உபகதவதி அப்படின்னா பக்கத்தை அப்ரோச் பண்ணா. ஓகே, சரியா? ம். ஆ. आगतायां च तस्यां स्वपार्श्वे सद्यः ब्राह्मणः अपगतानङ्गविकारः जातः. ம், स्वपार्श्वे आगतायां तस्यां ம். தன்னுடைய அருகாமையில் அப்ரோச் பண்ணி கொண்டிருந்த அந்த தருணத்தில் சதி சப்தமியில இருக்குது. ஆமா. அப்ப ம், சத்யஹ உடனே அந்த பிராமணனானவன் அபகதானங்க விகாரக அனங்கங்கிறது மன்மதனோட ந அங்கக எஸ்ய யாருக்கு ஒரு அங்கம் இல்லையோ. ஒரு உருவம் இல்லையோ அவன் ம், அவன் அந்த மாதிரியான அபகத அனங்க விகாரக அபகத மதன விகாரக அந்த அந்த காம எண்ணங்கள் போக்கடிக்கப்பட்டவனாக ஜாதக ஆனான். ம், ம். அனங்கஸ்ய விகாரः அனங்க விகாரः அபகதः அனங்க விகாரः யஸ்ய சஹ. போக்கடிக்கப்பட்ட அந்த அனங்கனுடைய விகாரம் யாருக்கோ அவன். அப்படிப்பட்ட சக பிராமணः ஜாதக. ஆ. பிரசீத இதி தஸ்யாஹ சரணையோஹ நிபபாத. ம். பிரசீதனா அனுகிரகம் பண்ணுங்கோன்னு சொல்லலாமா? ஆமா, ஆமா. ம். பி ப்ளீஸ்ட்னு அர்த்தம். ம், ஓகே. ம், பி ப்ளீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சரணங்களில் நிபபாத்த கீழே விழுந்தார். ம், ம், He fell at her feet. ம், अवादीच्च जननी देवस्य एव महाराजस्य रघोः त्वं पत्नी समेषाम् अस्माकं पूजनीया च अतः रघुमहाराजस्यैव पार्श्वे त्वम् उपविश विलोकय च सर्वान् अस्मान् वात्सल्यपरिपूर्णया दृशा इति. ம், अवादीत् அந்த பிராமணன் சொல்றான், ஹே ஜனனி, ஹே அம்மா, இந்த மகாராஜாவான இந்த ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு தேவராக இருக்கிற இந்த ரகுவினுடைய பத்னி சமேஷாம் அஸ்மாக்கம் எங்களோட எல்லாரோடையும் பூஜனியா பூஜைக்கு அர்ஹதையானவள். ம், அப்புறம் அத்தக தேர்ஃபோர் ம், ரகு மகாராஜஸ்யைவ பார்ஷ்வே துவம் உபவிஷ. ரகு மகாராஜாவினுடைய அருகாமையிலேயே நீ அமரு, நீ துவம் உபவிஷ, நீ உட்காந்துக்கோ. ம், அப்புறம் அஸ்மானு சர்வானு வாத்சல்ய பூர்ணையா திருஷா ச விலோகய எங்க எல்லாரையும் சர்வானு அஸ்மான் எங்க எல்லாரையும் ஒரு வாத்சல்ய பரிபூர்ணையா திருஷா ஒரு வாத்சல்ய பாவத்தை ஃபில்டு வித் வாத்சல்ய பாவம் அந்த மாதிரியான ஒரு பார்வையோட ச விலோகைய எங்களை நீ பாரு. லோட்ல போட்டிருக்கா விலோகைய பாரு அப்படின்னு அந்த பிராமணன் அவள்கிட்ட சொல்றான், அந்த ராணிகிட்ட. பூர்ணா பூர்ணா திருக்கு பூர்ணையா திருஷா. திருக் திருஷௌ திருஷா ஸ்ரீலிங்கம். சோ அதனால பூர்ணா பூர்ணயா திருஷா. ம், சரி, மேல. யதா புனः பதிவ்ரதா சா பதிமகாராஜம் உபகந்தும் உபசக்ரமே ததா ராஜா ரகுः அவாதீத் महाब्राह्मणस्य ऋत्विजः तस्य भार्या भवति न मे पार्श्वे उपवेष्टुम् अर्हा इति. எப்போ திரும்ப பதிவிரதையான அவள் பதிவிரதாசா பதி மகாராஜம் உபகந்தும் உபசக்கரமே she set out to approach that ராஜா அந்த ராஜாவான அவரோட அருகாமையில் அவ போறதுக்கு புறப்பட்டப்போ ததா அப்போ ராஜாவா சொல்றார், இந்த ரித்விஜனான இந்த மகாபிராமணனினுடைய பாரியா பவதி நீ இவரோட பத்னியானவளான நீ மே பார்ஷ்வே உபவேஷ்டும் ந அர்ஹா என்னுடைய அருகாமையில் உபவேஷ்டம் உட்கார்றதுக்கு ஒரு அருகதை இல்லாதவள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்புறம் ततश्च राज्ञा ब्राह्मणेन च परित्यक्ता सा
குரோர் வசிஷ்டஸ்ய வதனம் அவலோகயந்தி தஸ்தௌ ம் ததஹ. அப்புறமா அந்த ராஜாவாலையும் அந்த பிராமணனாலையும் இவ ரெண்டு பேராலையும் கைவிடப்பட்டவளான அவள் பரித்யக்தாசா ம் குரோஹோ வசிஷ்டஸ்ய குருவான வசிஷ்டரினுடைய ஒரு முகத்தை பார்த்தவளாக நின்றாள். அங்க ம் சத்ருல போட்டிருக்கா ம். அவலோகயந்தி தஸ்தௌ. ஆமா. ம் பார்த்தவளாக நின்றாள் அங்க லிட் ஆமா. தஸ்தௌ. ஸ்தா திஷ்டதி தஸ்தௌ. ம் ம் महर्षि वसिष्ठः स्वीकुरु देवीं स्वपत्नीम् उपवेशय च पार्श्वे इति राजानम् आदिदेश. ம் அந்த மகர்ஷியான வசிஷ்டர் ஸ்வீகுரு தேவி, உன்னோட அந்த தேவியை ஏத்துக்கோ, ஸ்வீகுரு ஸ்வபத்னீம் உபவேஷய, அவளை வந்து உன்னோட மனைவியான அவளை பக்கத்துல உட்கார பண்ணிக்கோ. இது வந்து நிச்சல இருக்கு இல்லையா? நிச்சயம் இருக்கு. உட்காரும்படி உபவேஷய, செய். ம் உபவிஷ லவேஷய, ம் இதான் உட்காரும்படி, உபவேஷய உன் பக்கத்துல உட்காரும்படி செய், செய். ம் ம் செய் அப்படின்னு ராஜாக்கு ஆர்டர் போட்டார். ஆதிதேஷ ம் ஆக்ஞையை கொடுத்தார். ம் 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 மகாராஜோ ரகுஹு ம் पूर्वमेव ब्राह्मणाय ऋत्विजे प्रदत्ता मया इयं कथम् इदानीं भार्यात्वेन स्वीकर्तुमर्हा. ம் மகாராஜாவான ரகு முன்னாடியே பூர்வமேவ முன்னாடியே அந்த ரித்விஜனான பிராமணனுக்கு என்னால் கொடுக்கப்பட்டவளான இவள் ம் இப்போ கதம் எவ்வாறு ஒரு மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ளறதுக்கு அருகதையா வந்தது ம் ஆனவள், அருகதை உடையவளாக ஆறாள்னு கேக்குறாளா? ஆமா. இயம் மயா பிரதத்தா பாசிவ்ல இருக்கு. இயம் மயா பிரதத்தா இதானீம் கதம் பாரியாத்வேன ஸ்வீகர்த்தும் அர்ஹா. இப்போ எப்படி வந்து ஹவு கேன் ஐ அகைன் அக்செப்ட் ஹர் அஸ் மை வைஃப்? அது ஏன் ஜி அத பாரியாத்வேனன்னு ஏன் போட்டிருக்காங்க? பத்னியாக இருக்கும் தன்மையை அவள் இழந்து விட்டாள் இல்லையா? சோ அகைன் பத்னியாக இருக்கும் தன்மையினால் அவளை வந்து ஒத்துக்க முடியாது என்னால. ஸ்வீகர்த்தும் அந்த அர்ஹா. இஸ் ஷி ஃபிட் இனஃப் டு பி அக்செப்டட் ஆஸ் மை வைஃப்னஸ் எல்லாம் சொல்ல முடியாது. வைஃப் தான் டு பி மை ஆஹ் வைஃப். சோ இங்க பாரியாத்வேன அப்படின்னு சொல்லும் பொழுது பாரியாவாக பத்னியாக இருக்கும் தன்மை தன்மை. அது அவளுக்கு ஓகே. கிடையாது. சரியா? பிகாஸ் ஐ ஆல்ரெடி கிவன் ஹர் டு தட் பிராமணன். ம் நகலு தத்வா கிஞ்சித் வஸ்து புனः ஸ்வீக்ரியதே நவா பிரார்த்திதம் வஸ்து பிரத்யர்ப்பியதே. ம் கிஞ்சித் வஸ்து தத்வா புனः ந ஸ்வீக்ரியதே. ஏதான ஒரு ம் வஸ்துவை நம்ம ம் கொடுத்துட்டோ, ஹேவிங் கிவன், ம் திரும்ப அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அக்செப்ட் ம் பண்ணிக்கப்படா மாட்டாது. அதே மாதிரி யாரான ஒரு கேட்டு வாங்கின ஒரு பொருளை ந பிரத்யர்ப்பத்தை திரும்பவும் நம்ம கொடுக்க அனுமதிக்க கூடாது, கூடாது. ம் ம் அனுமதிக்க கூடாது. ம் அப்புறம் अतः भगवत् वचनं कथं परिपालनीयम् इति न ज्ञायते मया इति राजा वसिष्ठम् अभाणीत्. ம் अतः therefore ம் பகவத் வச்சனம், அந்த ஒரு வசிஷ்டரோட வச்சனத்தை கதம் பரிபாலனியம், எப்படி நான் வந்து அதை நிறைவேற்றுறது அப்படின்னு எனக்கு தெரியல, என்னால் அறியப்படவில்லை அப்படின்னு அந்த வசிஷ்டர்கிட்ட அபானீத்து பணுதாத்து ம் அவர் ராஜா சொல்றார். ம் பணதி இல்லையா? அபானீத். அபானீத் லுங்காது. ஆமா, லுங்குல இருக்கு. பணதி டு ஸ்பீக் சொல்றது. சரியா? ம், ம். அதான் பகவத் வச்சனம்ங்கிறது பகவதா வச்சனம், பகவத் வச்சனம். அதான். அப்புறம் அடுத்தது அனந்தரம் குருஹு வசிஷ்டः பிராஹ ராஜன் தேவி இயம் மகாபதிவிரதா. அப்புறமா பிறகு அந்த குரு வசிஷ்டர் சொல்றார், ஹே ராஜன், இந்த தேவியானவள் பதிவிரதையா இருக்கா, பதிவிரதை அவ்வளவுதான். இயம் அத்த தேவி மகாபதிவிரதா. ம் ம் அப்புறம் अत एव एतस्याः सान्निध्यवशादेव ऋद्विजो ब्राह्मणस्य मनसि संलग्नकामविहारः सर्वोऽपि अपगतः, ம் विकारः ம் सर्वोऽपि अपगतः. ம் அத ஏவ அதனால்தான் ம் இவளுடைய ம் சாநித்தியவசாத்து, அவளோட அந்த ஒரு பிரசன்ஸ்னாலேயே ம் அந்த ரித்விஜனான பிராமணனினுடைய மனசில் சம்லக்ன காம விகாரக தோன்றின அந்த காமவிகாரமானது ம் அபகதக ம் நீக்கப்பட்டது, சர்வம் எல்லாமே
போக்கடிக்கப்பட்டது. ஆமா. ம். அப்புறம் स च ब्राह्मणः पश्चात् तप्तः पुनः ஸ்வீயம் பிரம்மவர்ச்சசம் அலபத. அந்த பிராமணனானவன் பశ్చాத் தப்தக ஒரு ரிப்பெண்ட் பண்ணிட்டு இருந்தவனான அவன் புனக எகெயின் திரும்ப ஸ்வீயம் பிரம்மவர்ச்சசம், அது அதுக்கு அட்ஜெக்டிவ், தன்னுடைய அந்த பிரம்மவர்ச்சஸை அடைந்தான், ம். அலபத்த. ம். 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 तस्मात् उपगतब्रह्मवर्चसेन ऋद्विजा ब्राह्मणेन मातृबुद्ध्या विलोक्यमाना इयं त्वया अवश्यम् उपवेशनीया पार्श्वे ம். इति. ம். Therefore, ம். अपगतब्रह्मवर्चसेन ம். அந்த பிரம்மவர்ச்ச உபகத சாரி உபகத பிரம்மவர்ச்சஸ் அடைந்தவனான அந்த பிராமணனினால் ம். மாத்ரு புத்தியா ஒரு அம்மாவோட ஒரு ஒரு எண்ணங்களோட ம். விலோக்கியமானா இயம் அது ஷானச்சு பார்த்து கொண்டிருப்பவளான இவள் துவயா அவசியம் உன்னால நிச்சயமாக உபவேசனி பார்ஷ்வே உபவேசனியா பக்கத்துல உட்கார வைக்கப்பட வேண்டும். ஆமா. உபவேஷ்டும் யோக்யா சா உபவேஷனியா. சரியா? அப்புறம் அந்த அஹ், ஆஹ் பிரம்ம வர்ச்சச ஹீனம் இல்லையா? நான் தப்பா வந்து ஒரு செகண்ட் பிரம்ம வர்ச்சசா ஹீனம்னு சொல்லிட்டேன். அந்த துர்வாசன் போல. அது பிரம்ம வர்ச்சசேன ஹீனம். இங்க டக்குன்னு பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது. முன்னாடி இங்க படிச்சோம் இல்லையா? பிரம்ம வர்ச்சச ஹீனம்னு இந்த இடம். ஆமா. இது பிரம்ம வர்ச்சசேன, இது வந்து வர்ச்சசம் வர்ச்சசே வர்ச்சசானி அப்படியே பலம் மாதிரியே வரும். அகாராந்த நபும்சகலிங்க சப்தம் அது. சரியா? டக்குன்னு வர்ச்சஸ்ன்னு உடனே நமக்கு வந்து துர்வாசகா, அந்த துர்வாசசகா, துர்வாசசா அப்படின்னு சகாராந்தம் வாயில வந்து விடுத்து. அதுதான். சரியா? அப்புறம் ம். மாத்ரு புத்தியாங்கிறது அதுக்கு எப்படி டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம்? அம்மா. பிராமணேன மாத்ரு புத்தியான அம்மாவை போல, லைக் அ மதர். அதாவது த இன்டென்ஷன்ஸ் தட் யூ ஹாவ் டுவர்ட்ஸ் அ மதர், அந்த மாதிரி. ஓகே. அம்மாவை போல அஹ், மாத்ரு புத்தியா விலோக்கியமானா இயம் துவயா அவசியம். சோ அந்த பிராமணனால் she had a he had a இது ஒரு மதர்ஹுட் ஃபீலிங் தான். ஆஹ் அம்மா கிட்ட என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கால தான் பார்க்கப்பட்டாள் இவள். அதனால துவயா இயம் அவசியம் உபவேசனியா, உன்னால் இவள் பார்ஷ்வே பக்கத்தில் அவசியம் நிச்சயமாக உபவேசனியா. சரியா? அப்புறம் रघुमहाराजः स्वपार्श्वोपविष्टया पत्न्या साकं सर्वस्वदक्षिणं विश्वजित् यागं सम्यक् परिसमाप्य वेदविदां ब्राह्मणानाम् आशीर्भिः असाधारणमहत्त्वम् उपगतः वंशकर्तेति महात्मभिः परिकीर्त्यते. ம். So, ம். ரகு மகாராஜா ம். ஸ்வபார்ஷ்வ உபவிஷ்டயா பத்னியா தன்னுடைய பக்கத்துல அமர்த்தப்பட்டவளான அந்த பத்னியோட சாக்கம், ம். பத்னியா சாக்கம் பத்தியோட சர்வஸ்வ தட்சிணம் விஸ்வஜித் யாகம், எல்லாம் அந்த எந்த யாகத்துல எல்லாம் கொடுப்பாளோ அதுக்கு இது அப்ஜெக்டிவா போடுது. சர்வஸ்வ தட்சிணம்ங்கிறது ம். விஸ்வஜித் யாகத்தை, ம். அந்த யாகத்தை சம்யக் பரிசமாப்பிய நன்றாக நிறைவேற்றி விட்டு வேதவிதாம் பிராமணானாம் ஆசீர்பிகி நன்னா வேதம் நன்னா படிச்சவாளான பிராமணர்களின் உடைய ஆஷீர்பிகி பை தியர் ஒரு பிளெஸிங்ஸ், அவளோட ஒரு அனுகிரகத்தினால அசாதாரண மகத்துவம் உபகதக ஒரு விசிஷ்ட ஒரு இதே எக்ஸ்ட்ராடினரி. ஒரு மகத்துவத்தை அடைந்தவராக ம். வம்சகர்த்தா வம்சம் கரோதி இது வம்சகர்த்தா, இந்த ம். ரகுவம்சம்னு சொல்றோமே ஆமா. அந்த மாதிரி ஒரு வம்சத்தை செய்தவராக மகாத்மபிகி பரிகீர்த்தியத்தை மகாத்மாக்களினால் போற்றப்படுகிறது. போற்றப்படும். இவர்தான் வம்சகர்த்தா, ம். அதுவும் கர்மணி. இவன் ஒய்ஃப் பேரு குமுத்வதி. இவ்வளவு கதையை எழுதிட்டு கடைசியில அவர் பேரையே நம்ம கொடுக்கல. ஆமா, குமுத்வதி. அவ பேர் வந்து குமுத்வதி, அந்த ரகுனுடைய பத்னி பேர். அவனுக்கு பிறக்க போற அஜனுடைய பத்னி பேர் இந்துமதி. ரகுவோட அம்மாக்கு பேரு சுதக்ஷிணா இல்லையா? திலீப். திலீபாவோட வைஃப் அவ. திலீபா ஒய்ஃப். சரியா இருக்கா?